லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சிறப்பு தோற்றத்தில் லால் சலாம் பிப்ரவரி 9 முதல் திரையரங்குகளில். நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ். பாட்டி 58,000 பணம் கொடு, நாங்க எல்லாத்தையும் முடிச்சிடுறோம். கிச்சனுக்குள் நடப்பட்ட மின்கம்பம். டென்ஷனான கிராம மக்கள். அதிர வைக்கும் நடுவக்குறிச்சி ஈபி. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே உள்ள புத்தன் தருவை ஊராட்சி. இந்த பகுதியில் உள்ள பெருமாள்புரத்தைச் சேர்ந்தவர் பொன்னம்மாள். 80 வயதுடைய இந்த மூதாட்டி மாற்றுத்திறனாளி ஆவார். இவர் கடந்த பல ஆண்டுகளாக அதே பகுதியில் குடிசை வீட்டில் வசித்து வந்தார். ஏழ்மை நிலையில் இருந்த காரணத்தால் இவரால் வீடு கட்ட முடியவில்லை. இதற்கிடையில் மூதாட்டிக்கு உதவும் நோக்கத்தில் அரசின் மூலமாக வழங்கப்படும் இலவச வீடு ஒன்றை கட்டித் தருவதாக ஊராட்சியின் சார்பில் கூறியுள்ளனர். இந்த வீடு கட்டுவதற்கான பணிகள் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தொடங்கியுள்ளது. அதுவரை மின் இணைப்பு இல்லாமல் வசித்து வந்த மூதாட்டி புதிய வீடு கட்டுவதற்காக மின் இணைப்பு வேண்டி விண்ணப்பிக்க திட்டமிட்டிருந்தார். அதன்படி மின் இணைப்பு வேண்டி சாத்தான்குளம் அருகே உள்ள நடுவக்குறிச்சி மின்வாரிய அலுவலகத்தில் மனு கொடுத்துள்ளார். ஆனால் மூதாட்டியின் வீட்டிற்கு அருகில் மின் கம்பங்கள் இல்லாத காரணத்தால் மின்வாரிய ஊழியர்கள் மின் இணைப்பு கொடுக்கும் முயற்சியில் ஈடுபடவில்லை. இதனால் செய்வதறியாது தவித்த மாற்றுத்திறனாளியான மூதாட்டி இதுகுறித்து அந்த பகுதிக்கு வந்த மின்வாரிய ஊழியர்களிடம் தகவல் கொடுத்துள்ளார். அப்போது மூதாட்டியிடம் பேசிய மின்வாரிய ஊழியர்கள், உங்கள் வீட்டுக்கு மின் இணைப்பு கொடுக்க வேண்டும் என்றால் மின் கம்பங்கள் அமைக்க வேண்டும் எனவும், அந்த மின் கம்பங்களுக்கு மின் வயர்கள் புதிதாக அமைக்க வேண்டும் எனவும், இதற்கெல்லாம் நீங்கள் தான் பணம் கட்ட வேண்டும் எனவும் கூறியுள்ளனர். அது மட்டுமல்லாமல் இதற்காக மூதாட்டியிடம் 58,500 ரூபாய் பணம் கட்ட வேண்டும் எனவும் கூறியுள்ளனர். இதனை கேட்டு அதிர்ச்சியில் உறைந்த மூதாட்டி வேறு வழியின்றி அவர்கள் கேட்ட பணத்தையும் ஒரு வழியாக தயார் செய்து கொடுத்துள்ளார். இந்த தொகையை மூதாட்டி தன்னிடம் இருந்த தங்க நகைகளை அடகு வைத்து செலுத்தியதாக சொல்லப்படுகிறது. இதனையடுத்து கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு மூதாட்டி பொன்னம்மாள் வீட்டிற்கு மின்கம்பம் அமைத்துக் கொடுத்துள்ளனர். அப்போது அவர் வீடு கட்டுவதற்காக இருந்த இடத்தில் மின்கம்பத்தை நட்டுள்ளனர். அது மட்டுமல்லாமல் அந்த மின்கம்பம் சாயாமல் இருப்பதற்காக அருகே மற்றொரு மின்கம்பத்தையும் நட்டுள்ளனர். இவ்வாறு மின்கம்பம் நட்டிருப்பதை பார்த்து அதிர்ச்சியில் உறைந்த பொன்னம்மாள் இதுகுறித்து மின்வாரிய ஊழியர்களிடம் மறுபடியும் முறையிட்டுள்ளார். ஆனால் மின்வாரிய ஊழியர்கள் மூதாட்டியிடம் முறையான பதில் எதுவும் கூறாமல் அலட்சியப்படுத்தியுள்ளனர். இதற்கிடையில் மூதாட்டி பொன்னம்மாளின் வீடு கட்டும் பணி தீவிரமாக நடந்துள்ளது. அப்போது வீடு கட்டியவர்கள் வேறு வழியின்றி அந்த மின்கம்பத்தை வீட்டின் உள்ளேயே இருக்கும்படி வைத்து வீட்டை கட்டியுள்ளனர். அது மட்டுமில்லாமல் இந்த மின்கம்பத்தில் இருந்து செல்லும் மின் வயர்கள் அனைத்தும் பொன்னம்மாளின் வீட்டின் மேல் பகுதி வழியாக தான் செல்கிறது. இதுகுறித்து அவரின் உறவினர்கள் மின்வாரிய ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகளிடம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. ஆனாலும் தொடர்ந்து மின்வாரிய ஊழியர்கள் அலட்சியப்படுத்தியதாக கூறப்படுகிறது. இது ஒருபுறம் இருக்க, இந்த சர்ச்சை நீடித்துக் கொண்டிருக்கும் போதே மூதாட்டி பொன்னம்மாள் கடந்த சில தினங்களுக்கு முன்பு தனது புது வீட்டில் பால் காய்ச்சி குடியேறினார். ஆனால் இந்த வீட்டில் உள்ள சமையலறையின் மையப்பகுதியில் மின்கம்பம் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் மூதாட்டியின் வீட்டு புதுமனை புகுவிழாவிற்கு சென்ற உறவினர்களும் ஊர்க்காரர்களும் வீட்டின் உள்ளே இருக்கும் மின்கம்பத்தை பார்த்து கொந்தளித்துள்ளனர். அது மட்டுமல்லாமல் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளனர். மேலும் மாற்றுத்திறனாளியான மூதாட்டி பொன்னம்மாளின் வீட்டில் இருக்கும் மின்கம்பத்தை அகற்றுமாறு மின்வாரியத்திற்கு கோரிக்கையும் வைத்துள்ளனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.